சதுரகிரி பயணத்தோட முதல் பகுதி வந்து மாவூத்துன்னு சொன்னேன். அந்த மாவூத்துல முடிச்சுட்டு தாணிப்பாறைக்கு வந்தோம்னா விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வந்து பத்ரகாளி அம்மன் இருக்காங்க, கருப்பசாமி இருக்காங்க, பேச்சியம்மன் இருக்காங்க. அங்கேயே அன்னதானமும் செய்யறாங்க. அதனால சாப்பிட்றவங்க கொஞ்சமா சாப்பிட்டு போலாம். அடுத்து வந்து அவங்களோட ஆசீர்வாதத்தோட நம்ம வந்து சங்கிலிப்பாறைக்கு போனோம். சங்கிலிப்பாறையில இருந்து கோரக்கர் குகை போயிட்டு வனதுர்க்கை இருக்காங்க, ரெட்டலிங்கம் இருக்குது. அடுத்து வந்து நாவல் ஊற்று, அதாவது நாவல் மரத்தடியில வந்து தண்ணி வரும். அது வந்து புண்ணிய தீர்த்தமா கருதுறாங்க. அடுத்தது போனீங்கன்னா பலாவடி கருப்புசாமி பின்னாடி வந்து தைல கிணறு இருக்குதா சொல்றாங்க. ஆனா அது யாரும் இன்னும் பார்க்க முடியல, பட் இருக்குதான். அடுத்தது சுந்தர மகாலிங்கம் ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு இடது பக்கத்துல படியேறி போனா சந்தன மகாலிங்கம். அங்க வந்து பார்வதி அம்மா வந்து உட்கார்ந்த நிலைமையில தவம் பண்றதா சொல்றாங்க. 18 சித்தர்களுக்கான உருவங்கள் இருக்குது, நம்ம சாமி கும்பிடலாம். அதுக்கும் மேல வந்து பெரிய மகாலிங்கம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது வந்து அங்க பூஜை பண்றவங்களோட அனுமதியோட விபரம் கேட்டு முடிஞ்சவங்க போய் தரிசனம் பண்ணலாம். சதுரகிரி போனா அரூபமாவே சித்தர்கள் நடமாட்டம் இருக்கும். நாய் ரூபத்திலேயோ இல்ல ஒரு பூனை ரூபத்திலேயோ ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அதனால சிந்தனைகள் வந்து நல்ல சிந்தனைகளோட போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்.